வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஊழல் கட்சிகளான அதிமுகவையும் திமுகவையும் ஒழித்து கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி மலர தமிழ் புலிகள் இயக்கத் தலைவர் நாகை திருவள்ளுவன், தமிழர் முன்னேற்றப் படை தலைவர் வீரலட்சுமி மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் ஆகியோர் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற கேள்விக்கு பதிலாக வாழ்ந்து வரும் கேப்டனுக்கு மக்கள் மத்தியிலும் அரசியல் நடுநிலையாளர்கள் மத்தியிலும் கூடுதல் ஆதரவு பெருகி வருகிறது. கட்சியின் காரசார வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திமுக அதிமுக செய்யும் சதி வேலையை மக்கள் நொடிக்கு நொடி பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றனர். வலை வீசும் வஞ்சகர்கள் நாளை அதே வலையில் சிக்குவார்கள். அதே நேரத்தில் மக்களுக்காக உதயமாகி மக்களுக்காக துயரத்தையும் இன்னல் ஏற்று வாழும் தேமுதிகவிற்கு நாளுக்கு நாள் ஆதரவு பெருகி வருகிறது. அதன் விதையாக கேப்டன் விஜயகாந்தை நேரில் சந்தித்து தமிழ் புலிகள் இயக்கத் தலைவர் நாகை திருவள்ளுவன், தமிழ் முன்னேற்றப் படை தலைவர் வீரலட்சுமி மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் ஆகியோர் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். எமது தமிழர் முன்னேற்றப் படை இயக்கம் கேப்டன் அணி மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு மார்தட்டி பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அணியாக ஊழல் கரம் படியாத ஒரு கட்சி கூட்டணி என்றால் கேப்டன் அணியும் மக்கள் நல கூட்டணியும் மட்டும்தான். இந்த பயத்தில் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேவையில்லாத பழிச்சுமைகளையும் விமர்சனங்களையும் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு ஐயா வைகோ அவர்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மக்கள் நல கூட்டணி கேப்டன் அணிதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் என்ற பயத்தில் இவர்கள் இது போன்ற பழிகளை சுமத்திக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் அணி மக்கள் நல கூட்டணி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும், தலைவர் விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சராக அமர வைப்போம். அதற்கு தமிழர் முன்னேற்ற படை இரவும் பகலுமாக பாடுபட்டு அண்ணன் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் பதவியில் அமர வைப்போம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற இந்த தேர்தல் களத்தில் ஊழல் சொத்து குவிப்பு வழக்கிலும் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கிலும் சிறைக்கு செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வருகின்ற இந்த தேர்தல் களத்தில் தமிழகத்தில் இருந்தே அப்புறப்படுத்தப்படுவார்கள். இவர்கள் இந்த 2 கட்சியின் வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க செய்து கேப்டன் அணி மக்கள் நல கூட்டணி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அண்ணன் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைப்போம் என்று எமது இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எதிர்வருகிற 2016 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி கட்சிகளோடு எங்கள் கட்சியை இணைத்துக் கொண்டுள்ளது. விளிம்பு நிலை சமூகத்திற்கும் அரசியல் அங்கீகாரத்தை, அரசியல் அடையாளத்தை வகுத்து தந்த மக்கள் தலைவர் வைகோ அவர்களுக்கும், மக்கள் தலைவர் வைகோ அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு எங்களை அங்கீகரித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும், மக்கள் நல கூட்டணி கட்சிகளை சார்ந்த அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐயா முத்தரசன் அவர்களுக்கும் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்திலே உறுத்தாக்கிக் கொள்கிறோம். எதிர்வருகிற 2016 சட்டமன்ற தேர்தலில் ஊழலற்ற ஆட்சி அமைந்திட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நியமிப்பதற்கு தமிழ் புலிகள் கட்சி தொடர்ந்து களமாடும் என்று சொல்லி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற அயராது பாடுபடுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ நேரில் சந்தித்து
சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் குறித்தும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநாடு குறித்தும் இருவரும் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, பணம் பதவிகளை கொடுப்பதாக கூறி தேமுதிகவிலிருந்து ஆட்களை இழுக்கும் திமுகவின் சதிச்செயல் இனியும் பலிக்காது என்றார். தமிழகத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் எழுச்சியை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத திமுக தலைவர் கருணாநிதி தேமுதிகவை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அவர் புகார் தெரிவித்தார். தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் ஆதரவு காரணமாக கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடாது என்ற தீய எண்ணத்தில் திமுக செயல்பட்டு வருகிறது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை கொட்டி தீர்த்தார் வைகோ. நடைபெறப் போகிற தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிற கூட்டணியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி அமைந்து கோடானு கோடி மக்கள் மனதில் மிகப்பெரிய ஆதரவை நாளும் பெற்று வளர்ந்து வருகிறது. நம் மீது கடுமையான தாக்குதல்கள் நடப்பதனாலேயே காய்ந்த மரம்தான் கல்லடிபடும். ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, என்னைக்கும் குடும்பாவி குளித்து என்னையும் ஒரு பெரிய மனுஷன் ஆக்கிட்டாங்க தமிழ்நாடு பூரா. நான் பார்த்து எல்லாம் ரசிச்சிட்டு இருந்தேன். என் படத்தை செருப்பால் அடிக்கிறது, என்னுடைய உருவ பொம்மைகள் செஞ்சு எரிக்கிறது. அப்போதான் நினைச்சேன், ஜெயலலிதா ஜெயிலுக்கு போன உடனே, பரப்புர அக்ரஹாரம் ஜெயிலுக்கு போன உடனே தமிழ்நாடு பூரா தெரு தெருவா அண்ணன் கலைஞருடைய உருவ பொம்மையை கொளுத்துனாங்க. அவர் படத்தை விளக்கமாத்தாரை செருப்பாரி அடிச்சாங்க. ஒரு ஊர்ல கூட அதை எதிர்க்கிற ஒரு நிலைமைக்கும் வரல. நான் வருத்தப்பட்டேன். நம்மலாம் இருந்தால் அது நடக்குமான்னு நினைச்சேன். நான் இன்றைக்கு லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று இசைப்பிரியா உள்ளிட்ட நமது தங்கைகள் பல்லாயிரக்கணக்கிலே நாசமாக்கப்பட்ட போதெல்லாம் வராத ஆத்திரம். இன்றைக்கு நான் எதை குறித்து பேசவில்லை என்றது மனப்பூர்வமாக நான் அதை நினைச்சு பேசலை. அது ஒரு பெரிய ஒரு கொடூரமான குற்றமாக சித்தரித்திருக்கிறார்கள். அப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதால் நான் செய்த மிகப்பெரிய பிழை. அதற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறிவிட்டேன். அது என்னை பொறுத்த மட்டில் நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது என்று நினைத்தேன். நான் நோக்கத்தோடு சொல்லவில்லை, இருப்பினும் நியாயப்படுத்த விரும்பவில்லை. நான் சொல்லியதை நியாயப்படுத்த விரும்பவில்லை. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றவுடன் நான் ஒருபோதும் கலைஞருடைய குடும்பத்தை எண்ணி நான் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. இந்த நேரத்தில் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணிக்கு நீண்ட நாட்களாக, பல வருடங்களாக என்னோடு பாசமாக பழகி வந்த தம்பி நாகை திருவள்ளுவர் அவர்கள் சமூக பிரச்சனைகளுக்காக, தமிழீழ பிரச்சனைகளுக்காக நான் மேற்கொண்ட அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு அனைத்து கூட்டங்களுக்கு வந்த அருமையான தம்பி, சிறந்த பேச்சாளர், உயர்ந்த பண்பாளர். அவருடைய உடனிருக்கிற சகோதரர்களும் அப்படித்தான். விருதுநகரிலே இப்பொழுது கூட தேர்தலில் ஒரு 300 இளைஞர்கள் அவர்களாக கை காசை செலவழித்து வந்து பாடுகிறார்கள். நீண்ட காலமாக அவர் 3 வருடமாக, அண்ணன் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு, நாங்கள் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசியலில் நாங்கள் எங்கள் சமூகமும் உயரணும், நாட்டுக்கும் பாடுபடணும் அப்படிங்கிறதுல இருக்கிறோன்னு, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது சட்டசபை தேர்தலில் எங்களை எல்லாம் ஒரு இடத்துல நிற்க வைங்கன்னு 3 வருஷம் முன்னாடி சொல்லும்போது, வரட்டும் தம்பி பார்த்துக்கிடுவோன்னு சொன்னேன். எப்படி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் போன வருஷம் அக்டோபர் 17 புரட்சி நடிகர் எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்று விமானத்தில் பக்கத்து இருக்கையில் உட்கார்ந்து வரும்போது, அப்பொழுது திமுக எங்கள் கட்சியை சிதைக்க மாவட்ட செயலாளர்களை எல்லாம் பணம் கொடுத்து அவர்கள் கவர்ந்து கொண்டதை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது, இவர்களுக்காகவா கட்சி இருக்கிறது, என்ன வைகோ கூட பேருக்காகத்தானே இருக்கு, அதை பற்றி நான் கவலைப்படலை என்று சொன்னபோது, நான் ஜெயலலிதாவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிட மாட்டேன்,
முன்பு கேடு செய்து வெளியேற்றப்பட்ட திமுகவையும் ஆட்சிக்கு வரவிட மாட்டேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை காப்பாற்றிட்டார். திமுகவோட போனா 80 சீட்டு, பல கோடி ரூபாய் என்றெல்லாம் இவங்க பேரை பேசல, அவங்க முயற்சித்தாங்க. அதை சந்திரகுமாரே இப்ப பேசுறாரு. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய பேரறிஞ ஜனதா எல்லாம் வச்சு, ஆனால் மக்களுக்கான கூட்டணியை ஒரு பொருட்டாக மதித்து, இந்த எளியவன் வைகோவினுடைய விருப்பத்தை வேண்டுகோளையும் மதித்து மக்கள் நல கூட்டணியோடு கரம் கோர்க்க தேமுதிக மக்கள் நல கூட்டணி அமைந்ததே இந்த ஒன்று சகோதரர் விஜயகாந்த் அவர்களின் மரியாதையை 1000 மடங்கு இமயத்தின் உச்சியிலே கொண்டு போய் வைத்திருக்கிறது. ஆகவே இந்த ஒன்று போதும், அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்வதற்கு இந்த ஒரு தகுதி போதும். அவரை விட்டு விலகிச் சென்றவர்கள் படித்து வருகிறார்கள். கட்சி என்பது அந்த விஜயகாந்த் என்ற காந்தமாக அனைவரையும் அந்த தொண்டர்களை கவர்கிற அந்த பெயரை கொண்டால் இருக்கிறதே தவிர அந்த கட்சியை வைத்து அறிமுகமானவர்கள் இன்றைக்கு தோட்டிகளாக மாறி படைத்தோட்டினார்கள். அதெல்லாம் காற்றோடு மறைந்து போய்விடும். ஆனால் திமுக முழு அளவில் இதை பின்னணியில் இயக்குகிறது என்பதை நான் ஆதாரபூர்வமாக நேற்று நிரூபித்தேன். தேமுதிகவிலே இருந்து தலைவர் விஜயகாந்த் அவர்களின் தலைமையில் இருந்து விலகி அவரை எதிர்த்தே அறிக்கை கொடுப்பதற்கு தேமுதிகவிலே இருந்த கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார் உள்ளிட்ட 3 எம்எல்ஏக்களையும் சில மாவட்ட செயலாளர்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் பண வலை வீசி, இச்சகம் பேசி, ஆசை வார்த்தை காட்டி இந்த அநீதியான வேலையிலே ஈடுபட்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டினேன். நேற்று முன்தினம் அது சாட்சியங்களோடு ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. கோல்டன் கான் என்கின்ற எங்கள் இயக்கத்தோழர் தொழிற்சங்கத்தில் இருக்கிறார். திருநெல்வேலியில் மாநகராட்சி மன்றத்தில் கூட அவர் போட்டியிட்டார் வார்டு கவுன்சிலராக. நான் அவருக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறேன். எனக்கு உற்ற மிக கட்சிக்கு விசுவாசமானவர். நேற்று முன்தினம் நஜிமுதீன் அவர்கள் திருநெல்வேலிக்கு வந்து எங்கள் இயக்கத்தின் தோழரான கானை அழைத்து, இந்த மாவட்டத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளராக, நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளராக முகமது அலி இருக்கிறார். உங்களுக்கும் மிக நண்பர். நீங்கள் 2 பேரும் வியாபார சங்கத்தில் நிர்வாகிகளாக இருக்கிறீர்கள். அவரை திமுகவிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அவர்கள் சொல்லுகிற இடத்தில் காரில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டும். அவருக்கு 3 கோடி ரூபாய் வழங்கப்படும். கொண்டு போய் சேர்ப்பவருக்கு 50 லட்சம் கொடுக்கப்படும். புறநகர் மாவட்ட செயலாளர் ஜெயபாலனுக்கும் அப்படி 3 கோடி கொடுத்து சேர்க்க ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது என்று கூறிய மாத்திரத்தில் ஆத்திரமும் ஆவேசமும் கொண்ட கான், இதற்காக என்னை அழைத்தீர்கள்? நான் மதிமுகவின் தீவிர தொண்டர், வைகோவுக்கு உயிரே வைத்திருப்பவர். இந்த கீழ்த்தரமான வேலைக்காக என்னை சொல்லுகின்ற போது, அதனால் என்ன 50 லட்சம் கிடைக்கும் இல்லை அவனுக்கு, அதுக்காக தான் சொன்ன உடனே அந்த மாதிரியான இழி செயலை நான் செய்ய மாட்டேன் என்று வந்து முகமது அலிக்கு தொலைபேசியில் பேசிய போது முகமது அலி 2 வார்த்தையில் தொலைபேசியை துண்டித்து விட்டார். இந்த செய்தியை பத்திரிகையாளர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்தேன். இதையும் சொல்லிவிட்டு இஸ்லாமியர்களுடைய இருதயத்தை வாழ்கொண்டு பிளப்பதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தில் ஒரு பேச்சாளர் நாகராஜன் என்பவர் சேலத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்களை இறை தூதராக சொல்லியிருக்கிறார். இந்த முஸ்லிம் இனத்தை காக்க வந்த இறை தூதராகவே கலைஞர் அவர்களை முஸ்லிம்கள் கருதுகிறார்கள் என்று பேசியிருக்கிறார். இது கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருதயத்தில் நெருப்பை அள்ளி கூட்டியதால் அவர்கள் மிகுந்த வேதனையோடு இருப்பதை சுட்டிக்காட்டி
இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள்தான் இறுதி தூதர். அதற்கு முன்பு பல தூதர்கள் வந்தனர். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி தூதர். அவர் இறையால் அவருக்கு இறக்கி வைக்கப்பட்ட திருமொழிகளைத்தான் குர்ஆனாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு இறை தூதர்கள் என்று சிலர் சொல்லிக்கொண்டு புறப்பட்ட போது அதை எதிர்த்து யுத்தங்கள் நடந்து உலகத்தில் பல இரத்தக்களரிகள் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் திமுக தலைவரை இறை தூதர் என்று சொல்வது எங்களுடைய இறை வழிபாட்டையும் நம்பிக்கையும் களங்கப்படுத்துகிற விதத்தில் இந்த வார்த்தைகள். ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தை பற்றி கார்ட்டூன் வந்தபோது உலகம் புறாவிலும் போராட்டம் நடந்தது. அமெரிக்காவிலே ஒரு திரைப்படம் தயாரிக்கப்பட்ட போது உலகம் புறாவும் கொந்தளித்தது, தமிழ்நாடு போராடியது. இந்த நிலையில் திமுக தலைவர் அப்படி பேசிய பேச்சுக்கு நாகராஜன் மன்னிப்பு கேட்டால் ஏற்க மாட்டோம், கலைஞர் அவர்களே மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லாவிட்டால் வியாழக்கிழமை தலைநகர் சென்னையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதையும் நான் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சொன்னேன். இந்த இரண்டு செய்திகளும் அவர்களுக்கு தாங்க முடியாத ஆத்திரத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தி இருக்கிற காரணத்தால் இஸ்லாமிய மக்களின் மனதையும் புண்படுத்தி அதே வேளையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்காக கோடிக்கணக்கில் பரிமாற்றத்திற்கும் திமுக ஏற்பாடு செய்துவிட்டது என்பது அம்பலத்துக்கு வந்துவிட்டதால் ஆத்திரமும் எரிச்சலும் கொண்டவர்கள் நான் சொல்லுகிற போது அந்த பொருளில் கூறவில்லை. ஆனாலும் நான் அப்படி கூறியதாக வலைதளங்களிலே, இணையதளங்களிலே பல சிந்தனையாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் மீது எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. நான் அந்த வார்த்தையை சொன்னது தவறுதான் என்று நான் ஒப்புக்கொண்டு மன்னிப்பும் கேட்டுவிட்டேன். ஆனால் ஊடகங்களும் பத்திரிகைகளும் இந்த இரண்டு பிரச்சனைகளையும் இருட்டடிப்பு செய்துவிட்டு திமுகவை தூக்கி பிடிப்பதற்கு, பாதுகாப்பதற்கு முயல்வது ஏன்? தினமலர் ஏட்டில் கூட அவர்கள் செய்தியில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தைகள் நான் பேசவே இல்லை. நான் பேசியது எல்லா வீடியோவிலையும் வந்திருக்கு, எல்லா டிவிலையும் ஒளிபரப்பியிருக்கிறார்கள். தினமலர் பாக்ஸ்ல வந்த மாதிரி வார்த்தைகள் நான் சொல்லவே இல்லை. அதை படிச்சா என் மேல ரொம்ப ஆத்திரம் வரும்படியா இருக்கு. அந்த சொற்களை பிரித்து போடக்கூடாது, இணைத்து போடக்கூடாது வார்த்தைகளை. கள்வனை கொண்டு வருக என்று சொல்ல வேண்டிய நெடுஞ்செழியன் கொன்று வருக என்று சொன்னதனால் அவன் உயிரை துறக்க வேண்டிய அவலம் ஏற்பட்டது. சிலப்பதிகாரத்தில் தமிழுக்கு மிக பலமான வலிமை உண்டு, ஒரு சொல்லுக்கு, ஒரு எழுத்துக்கு. எனவே தினமலர் என்ற பெட்டி செய்தி போல நான் சொல்லவில்லை. அந்த வார்த்தைகள் என்னை மிகவும் குற்றவாளியாக்குகிற வார்த்தைகள். அதே போல இந்து பத்திரிகையும் கூட நான் குறை சொல்லவில்லை, அவர்களும் கூட அதை சரியாக கொண்டு போய் சேர்க்கவில்லை. இதற்கு மத்தியில் சபீர் டைம்ஸ் நவ் பத்திரிகையிலே இருந்து அவர் கேட்கிறார், கட்சிகளை திமுக பிளப்பது, உடைப்பது அவர்களுக்கு கைவந்த கலை என்கிறீர்களே, நீங்கள் திமுகவை பிளக்க, உடைக்க நீங்கள் தானே உடைத்தீர்கள் என்று கேட்டபோது, அடிப்படை உண்மையை கூட தெரிந்து கொள்ளாமல் சபீர் பேசுகிறீர்கள். நான் திமுகவை உடைக்கவில்லை, நான் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டவன், நான் வெளியேறவில்லை, நான் நீக்கப்பட்டேன். இந்த உண்மை கூட அறியாமல் இருக்கிறீர்கள் என்ற போது மீண்டும் ஒருவர், நீங்கள் 1500 கோடி ஜெயலலிதாவிடமிருந்து வாங்கிவிட்டதாக சந்திரகுமார் கூறுகிறாரே, இதற்கு என்ன பதில் என்று கேட்டார். நான் உடனே அந்த தம்பியிடம் நீங்கள் எந்த தொலைக்காட்சி என்று கேட்டேன். ரெட்பிக்ஸ் என்று சொன்னார். ஓ, நீங்கள் தானா? என் தாயார் டாஸ்மாக் எடுத்து போராடி துப்பாக்கிச் சூடெல்லாம் நடந்த நிலைமையில் அந்த டாஸ்மாக் கடையை உடைத்து நொறுக்கிவிட்டு ஈழத் தமிழர்களுக்காக போராடிய மாணவர்கள் புழல் மத்திய சிறையில் இருப்பதை பார்க்க போன போது என்னை குறுக்கே மறித்து சிகரெட் பிரச்சனையை சொல்லி
என்னை கலக்கப்படுத்த முயன்ற அந்த நல்ல டிவி நீங்கள் தான் என்ற போது, ஆமாம் நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் போகவில்லை. திரும்பவும் கேட்டார், நீங்கள் 1500 கோடி வாங்கிவிட்டீர்களா? நான் வாங்கவில்லை, அது உண்மை இல்லை என்று சொல்லிவிட்டு போனேன். ஆகவே பிரச்சனை இதுதான். திமுக பணம் கொடுத்து தேமுதிகவிலிருந்து ஆள் பிடிக்கிற இந்த மோசமான காரியத்தில் இறங்கி இருக்கிறது என்பதை நான் விரும்பவும் சொல்வேன், இன்னும் வலுவாக சொல்வேன். இதன் மூலம் நான் பேச்சை குறைத்துக் கொள்வதில் நினைக்க வேண்டாம். இந்த குற்றச்சாட்டு உண்மை. இன்னும் ஒரு வழக்கு போடும், திமுகவினர் இன்னும் ஒரு வழக்கு போடும். சிறுதாவூர் பங்களாவிலே கண்டெய்னர்களில் பழம்பொழி வைக்கப்பட்டதற்கு என் மீது பிணையில் விட்டுவிட முடியாத பிரிவுகளில் 4 பேர்கள் செக்ஷனில் ஜெயலலிதா அரசு என்று வழக்கு போடும். இப்பொழுது என் மீதும் தேமுதிக மகளிரணி செயலாளர் சகோதரி பிரேமலதா மீதும் திருப்பூரில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார். நான் திரும்பவும் சொல்வேன், ஜெயலலிதா வீட்டில் கோடிக்கணக்கான பணம் அந்த பங்களாவில் வைக்கப்பட்டதை ஏன் சோதனை செய்யவில்லை என்று நான் திரும்பவும் சொல்வேன். இன்னும் ஒரு வழக்கு, நான் என் வாழ்க்கையில் எதிரிகளிடம் மண்டியிட்டதில்லை, மரணமே வரையும் போயிருந்ததுதான். பாராளுமன்றத்தில் ஈழத்தமிழர்களை இந்திய ராணுவம் நாசப்படுத்துகிறது, எங்கள் பெண்கள் நாசமாக்கப்படுகிறார்கள், ஈழத்தமிழர்களை இந்திய ராணுவம் கொலை செய்கிறது என்ற போது ராஜீவ் காந்தி ராணுவத்தை பற்றி பேசினால் நடப்பது விபரீதம் தான். என்ன விபரீதம் நடக்கும்? அதிகபட்ச விபரீதம் உலகத்தில் தூக்கு தண்டனை ஒன்றுதான். அந்த தூக்கு தண்டனை நான் பரிசத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேனே தவிர நான் பேச்சை வாபஸ் வாங்க மாட்டேன் என்று நாடாளுமன்றத்திலே பேசியது இந்த நாளிடத்திலே வாழ்ந்த உணர்ச்சி உள்ளவர்கள் அனைவருக்கும் அறிவார். ஆனால் பழிக்க அங்குமே புகழுக்காக உயிர் கொடுப்பார். ஆனால் பழிவர்கள் தான் இந்த உலகத்தையே காலடியிலே கொண்டு போனாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று புறநானூறு சொல்கிறது. சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாத வாழ வேண்டும் என்று நினைப்போம். நாம் நம்முடைய தோழர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சியில் 2 இயக்கங்கள் இணைந்திருக்கின்றன. தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் தம்பி நாகை திருவள்ளுவர் அவர்கள் வழக்கறிஞர், பொதுச் செயலராக இருக்கின்ற தமிழ் புலிகள் கட்சி, தமிழர் நலனுக்காகவே எத்தனையோ போராட்டக் களங்களில் வீரத்தாய் வேலுநாச்சியார் கூட்டிய உறவோடு களமாடி வருகிற என்னுடைய அருமை தங்கை வீரலட்சுமி அவர்கள் தேமுதிக மக்கள் நல கூட்டணியிலே அவர்களும் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு வந்திருக்கிற தமிழர் முன்னேற்றப்படை தோழர்களுக்கும் தமிழ் புலிகள் கட்சி தோழர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலும் மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் சார்பிலும் இருகரம் நீட்டி வரவேற்று இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்காக பாடுபடுவோம் என தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழக தோழர்களுக்கு உரிமையோடு சொல்லுகிறேன், நம் மாநாடு அறிவித்து இடையில் அதிக நாட்கள் இல்லை. 1 மாத காலம் இருந்து ஏற்பாடு செய்ய வேண்டிய மாநாடு 8 நாட்களிலே நாம் ஏற்பாடு செய்வோம். இரவு முதலாக தேமுதிகவுடைய நிர்வாகிகள் இங்கே பாடுபட்டு வருகிறார். சகோதரர் சுதீஷ் அவர்கள் எழு என்றார் எண்ணெயை காட்டுகிற மாதிரி, புராணத்திலே மயல் மாளிகைகளை நிர்மாணித்த மாதிரி நாங்கள் சொல்லி 2 மணி நேரத்திற்குள் 10க்கும் மேற்பட்ட பொக்லைன்களை பயன்படுத்தி புதர்கள் மண்டி கிடந்த இடத்தை பிரமாதமான ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி ஆக்கிவிட்டார் என்றால் அவரது சாதனையை, அவர் செயல்திறமையை, சுதீஷனுடைய அவருடைய பணிகளை நான் மனதார பாராட்டுகிறேன். ஆகவே தோழர்களே, இப்பொழுது நம்முடைய மாநாட்டுக்கு அதிக விளம்பரத்தை தேடிக் கொடுத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். தேமுதிகவிலே இருந்து தலைவர் சோமரட்சம் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் உள்ளம் எரிமறையாகி இருக்கிறது. அவர்கள் தலைவர் விஜயகாந்துக்காக உயிரையும் கொடுக்க சித்தமாக இருக்கக்கூடியவர்கள் இவ்வளவு பெரிய கேடை திமுக செய்கிறதே, இவர்கள் துரோகம் செய்கிறார்களே, பக்கத்திலேயே இருந்துவிட்டு
கடைசி நிமிடம் வரை இருந்துவிட்டு 3 நாள் சுற்றுப்பயணத்தில் நானும் கூட இருந்தேன். கேப்டன் சொன்னார், உத்தரவிட்டார், கிணற்றில் குதிப்பேன் என்று பேசிய சந்திரகுமார் இப்படி பச்சை துரோகம் செய்து விட்டார் என்று தமிழகம் இருக்கின்ற தேமுதிக தொண்டர்களும், அவர்கள் மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் 4 கட்சிகளினுடைய தோழர்களும் தொண்டர்களும் அவர்கள் மிகுந்த ஆத்திரத்துக்கும் வேதனைக்கும் இப்படிப்பட்ட அக்கிரமங்களை, இப்படிப்பட்ட அநீதிகளை, அழிக்க நினைக்கின்ற துரோகங்களை சாய்க்க வேண்டும் என்கின்ற உணர்ச்சியோடு இருக்கிறார். இதெல்லாம் இந்த 3 நாட்களில் ஏற்பட்டிருக்கிற சம்பவங்கள். எனவே தமிழகம் எங்கும் திரண்டு வரப்போகிறார்கள். மக்கள் நல கூட்டணியின் தோழர்களும் தேமுதிக தோழர்களும் லட்சக்கணக்கிலே வரப்போகிறார்கள். இந்த சம்பவத்தினாலே ஆத்திரப்பட்டோடு இருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடக்காமல் இருந்தால் கூட கடன் வாங்கி ஆசிரியர் நினைப்பாங்க, இப்ப கடன் வாங்கிட்டு கூட வர தயாராகிட்டாங்க தேமுதிக. எனவே இந்த மாநாட்டை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கிலே தேமுதிக தோழர்கள் திரண்டு வர வேண்டும். மக்கள் நல கூட்டணி தோழர்கள் திரண்டு வர வேண்டும். கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். மாநாட்டிலே கூச்சல் குழப்பம் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு மாநாடா? விருகம்பாக்கத்தில் அண்ணா இறுதி நிறைவுரை ஆற்றினாரே, அதை போல இந்த மாநாட்டிலும் கேப்டன் நிறைவுரை ஆற்றப் போகிறாரே. இந்த மாநாட்டுக்கு வருகிறவர்கள் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். சிலர் சத்தம் போட்டால் நீங்கள் உட்கார வைக்க வேண்டும். ஒழுங்கும் கட்டுப்பாடும் மிக மிக அவசியம். அதுதான் நம்முடைய மாநாட்டுக்கும் நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற சகோதரர் விஜயகாந்த் அவர்களுக்கும் அது பெருமையை கொடுக்கும். இதனிடையே இன்று மாலை தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமைக் கழகத்தில் முக்கிய ஆலோசனை நடத்தினர். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன், சவுந்தரராஜன், பாலகிருஷ்ணன் மற்றும் தேமுதிக சார்பில் LK சுதீஷ் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். மாமண்டூரில் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தல் சிறப்பு மாநாடு குறித்தும் யார் யார் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்தும் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதையடுத்து கேப்டன் அணி தலைவர்கள் அனைவரும் மாநாடு நடைபெறவுள்ள மாமண்டூருக்கு நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு 2016 ஏப்ரல் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மாமண்டூரில் ஆண்டாள் அழகர் கல்லூரி அடுத்துள்ள இந்த பரந்த மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் நிறைவுரை ஆற்ற இருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் எனது ஆருயிர் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள்தான் இந்த தேர்தலுக்கு பின்னர் தமிழகத்தை ஆளும் ஆட்சி பொறுப்புக்கு வர இருக்கிற முதலமைச்சர் என்பதை நாட்டு மக்களுக்கு பிரகடனம் செய்கிற மகாநாடாக இந்த மாநாடு அமையும். இந்த மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் தோழர் வழக்கறிஞர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் எனது ஆருயிர் சகோதரர் திருமாவளவன் அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் எனது ஆருயிர் தோழர் இரா முத்தரசன் அவர்களும் உரையாற்றுகிறார்கள். இந்த மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் என் இனிய சகோதரர் சுதீஷ் அவர்கள் வரவேற்புரையாற்றுகிறார்கள்.
தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மகளிரணி செயலாளர் அன்பு சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த மாநாட்டில் அவர்களும் சிறப்புரை ஆற்றுகிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் எனது ஆர்வீர் தம்பி மல்லை சத்யா அவர்கள் நன்றி உரை ஆற்றுகிறார்கள். மாநாட்டுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராகிய நான் தலைமை ஏற்கிறேன். மாலை 4 மணிக்கு மாநாடு துவங்கும் வேளையில் கவிஞரும் இசை அமைப்பாளரும் ஆகிய புதுவை சித்தன் அவர்களினுடைய இசை நிகழ்ச்சியும் ஒரத்தநாடு இசைக்குயில் கோபு குழுவினரின் இசை நிகழ்ச்சியும் நடைபெறும். அந்த மாநாடு வரவேற்புரை சுதீஷ் அவர்கள் நிறைவேற்றிய பிறகு மாநாட்டுக்கு பங்கேற்கிற தலைவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நிகழ்ச்சி நடைபெறும். அதன் பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்கள் உரையாற்றவும், அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் அருமை சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் உரையாற்றவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜிஆர் அவர்கள் உரையாற்றவும், தேமுதிக மகளிரணி செயலாளர் சகோதரி பிரேமலதா அவர்கள் உரையாற்றவும், அதனை அடுத்து தலைமை உரையை நான் ஆற்றவும் இந்த அணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராகிய அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிறைவுரை ஆற்றவுமாக நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. மதுரைக்கு அடுத்திருக்கக்கூடிய ஆனைமலை அடிவாரத்தில் மக்கள் நல கூட்டணியினுடைய மாநாடு தமிழக அரசியலையே உலுக்குகிற விதத்தில் மிக பிரமாண்டமான மாநாடாக நடைபெற்றது. பல லட்சம் பேர், ஏறத்தாழ 10 லட்சம் பேர் பங்கேற்றார்கள். அதைப் போலவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் காஞ்சி மாவட்டத்தில் தேடலில் நடைபெற்றிய மாநாடு பல லட்சம் பேர் பங்கேற்ற பிரம்மாண்டமான மாநாடாக நடைபெற்றது. இப்பொழுது இரண்டு பெரும் சக்திகள், 2 சமுத்திரங்கள் சங்கமிப்பதைப் போல தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் கரம் கோர்த்து இங்கே இந்த மாநாட்டை நடத்துவதால் இது தனி சிறப்பு பெறுகிறது. இது மாதிரி ஒரு அமைப்பு தமிழ்நாட்டு அரசியலில் நடந்ததில்லை. 2 பெரிய மாநாடுகளை நடத்திய 2 சக்திகள் சங்கமித்து ஒரு மாநாடை நடத்துவது தமிழக அரசியல் வரலாற்றில் எனக்கு தெரிய சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு இதுவரை நடைபெற்றதில்லை. அதைவிட வழக்கமாக தேர்தல் சிறப்பு மாநாடுகள் நடத்துகிற சில கட்சிகள், பெரிய கட்சிகள், அவர்கள் மாநாடு நடத்தவில்லை. அதற்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் சேர்ப்பதில் அல்லது ஆள் பிடிப்பதில் அல்லது அதற்கான வேறு காரியங்களில் ஈடுபடுவதில் தான் முனைப்பாக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டு தீவுத்திடலில் நாங்கள் மாநாடு நடத்த முதலில் தலைநகர் சென்னையில் நாங்கள் முயன்ற போது நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது, இதில் அனுமதி கொடுக்க இயலாது என்று சொல்லிவிட்ட அரசு எப்படி ஜெயலலிதா அவர்கள் அங்கே ஒரு மாநாடு நடத்த அனுமதி கொடுக்கிறார்கள்? சட்டம் அவர்களுக்கு மட்டும் வளைந்து கொடுக்கிறதா? நாங்கள் அதை பற்றி பொருட்படுத்தவில்லை. கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற, கல்லூரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய, கல்லூரி நிர்வாகத்துக்கு உட்படாத ஒரு இடத்தில் எங்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. 1966, 29, 30, 31 ஆகிய 3 நாட்களிலும் 1967 ஜனவரி 1ஆம் நாளும் ஆகிய 4 நாட்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாநாடு நடைபெற்ற போது நான் கல்லூரி மாணவனாக அந்த மாநாட்டிலே தரையிலே அமர்ந்து அந்த லட்சக்கணக்கான தோழர்களோடு அந்த மாநாட்டை பார்த்தவன். அங்கே
பேரறிஞர் அண்ணா அவர்கள் நிறைவுரை ஆற்றியது நினைவுக்கு வருகிறது. அதன் பின்னர் அவர்களே தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். இடைப்பட்ட காலத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட அண்ணன் கலைஞர் அவர்கள் அவர்களுடைய அணுகுமுறையால் மதுவை கொண்டு வந்து திணித்ததா, ஆடம்ப அரசியலை கொண்டு வந்து திணித்ததா, தன் ஒரு மகனை கொண்டு வந்து எம்ஜிஆருக்கு போட்டியாக திரைப்படங்களிலே திணிக்க முயல்கிறார் என்ற நிலைமையை ஏற்படுத்திய சூழலில் அவர் சொத்து கணக்கு கேட்டார். 67 தேர்தலிலே வேட்பாளருக்கு 3000 4000 கொடுத்தார்கள். எங்கள் தொகுதியிலே 4000 ரூபாய் கொடுத்தார்கள். 71 அதிகமான பணம் கொடுத்த போது கட்சி பொருளாளருக்கு எந்த கணக்கும் தெரியவில்லையே என்று கணக்கு கேட்ட பிறகு அவரை அந்த ஒரு காரணத்துக்காக அக்டோபர் 8ஆம் தேதி லாய்ட்ஸ் ரோடிலே திருக்கழுக்குன்றத்திலும் பேசியதற்காக கட்சியை விட்டு நீக்கினார்கள். விளக்கத்தை கேட்டுவிட்டு விளக்கத்துக்கான நாள் முடிவதற்குள்ளாகவே நீக்கினார்கள். அதற்கு பிறகு அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தினார். ஆனால் பொதுவாக அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சிகளாக மாறி இந்தியாவிலேயே இவ்வளவு ஊழல் எங்கும் நடைபெறவில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஊழல் கேந்திரங்களாக மாறி அதிக ஊழல் நடைபெறுகிற மாநிலம் இப்பொழுது, அதுவும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலே அது உச்சகட்டத்தை அடைந்து தமிழகம் இனி மீட்க முடியாத பாழ்நிலத்துக்குள் போய் விழுந்து விடுமோ என்ற நிலையில் இதை தடுத்து நிறுத்தி எந்த மாற்றம் வேண்டும் என்று நடுநிலையாளர்களும் நல்லவர்களும் நேர்மையை விரும்புகிறவர்களும் தமிழக நலனில் அக்கறை உள்ளவர்களும் தமிழகத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களும் ஈழத்தமிழர்கள் வாழ்விலே அவர்கள் துயரம் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் மீனவர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் அனைத்து தரப்பினருடைய குறைகளை போக்கவும் வேலையில்லா திண்டாட்டத்தை நீக்கவும் ஊழல் இல்லாத ஒரு அரசு, நேர்மையான அரசு மலரவும், மதுக்கடைகளை முற்றாக ஒழிக்கின்ற ஒரு அரசு மலரவும், தாதுமணல் கொள்ளை, ஆற்றுமணல் கொள்ளை, கிரானைட் கொள்ளை இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்துவது மட்டுமல்ல, இந்த ஊழலில் ஈடுபட்டவர்களை கூண்டிலே நிறுத்தி தண்டிக்கவும், அதை போலவே தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்கள், நதிநீர் ஆதாரங்கள், அவற்றுக்கு பக்கத்து மாநிலங்களில் ஏற்படும் ஆபத்துக்கள், அது காவிரி பிரச்சனையில், முல்லை பெரியாறு பிரச்சனையில், அதுவும் குறிப்பாக கர்நாடகம் அணைகளை கட்டுவதற்கு முடிவு செய்துவிட்டிருக்கிற நிலையில் தமிழக உரிமைகளை பாதுகாக்க வஞ்சகம் செய்யும் நரேந்திர மோடி அரசினுடைய போக்குக்கு சரியான கடிவாளம் போட்டு தடுத்து நிறுத்த மலரப்போகிற தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணியினுடைய அரசு உறுதி கொண்டு செயல்படும் என்ற விதத்தில் இந்த மாநாடு கோடிக்கணக்கான மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட போகிறது. பட்டு காம்ப்ளிமெண்ட் பட்டு நம்ம காஞ்சிபுரம் SM சில்க்ஸ்ல 3 சேலை வாங்குங்க, ஒரு சேலைக்கு மாத்திரம் பணம், மத்த 2 சேலையும் ஃப்ரீ. காஞ்சிபுரத்துல பட்டு வாங்க அறிமுகம் சிபாரிசு வேண்டாம். காஞ்சிபுரம் SM சில்க்ஸ் 146 காந்தி ரோடு ஆக்சிஸ் பேங்க் எதிரில். எத்தனை கோடி பணத்தை 2 கட்சிகளும் விதைத்தாலும் சரி, பணத்தை ஆங்காங்கு கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கான பணத்தை ஏற்கனவே கொண்டு போய் 2 கட்சிகளும் ஆங்காங்கு வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் போய் தங்குகின்ற சிறுதாவூர் பங்களாவிலே 2 கண்டெய்னர்களும் 10 லாரிகளும் கொண்டு போனது பணம் தான் என்று என் குற்றச்சாட்டுக்கு வழக்கு போட்டார்களே தவிர, கலெக்டர் எஸ்பியிடம் நாங்கள் அறிக்கை கேட்டோம், அங்கு ஒன்றும் இல்லை என்று பொத்தாம் பொதுவாக ராஜேஷ் லக்கானி சொன்னது இந்த தேர்தல் கமிஷனாலே இந்த பணப்பட்டுவாடாவை அவர்களால் தடுக்க முடியாது என்பதைத்தான் காட்டியிருக்கிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், எதனால் அங்கே சோதனை போடவில்லை? அங்கு பணம் இருந்தது என்பதனால் தான் நீங்கள் சோதனை போடவில்லை. இந்த ஒரு பக்கத்தில் இவர்கள் இதை செய்கிறார்கள். தேமுதிக தேர்தலிலே
வெற்றி பெற்று வந்த பிறகு ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டிய காரணத்தால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்திலே அதை பற்றி கண்டித்த காரணத்தால் அந்த கட்சியிலே இருந்து 9 சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக பணவரை வீசியும் ஆசை வார்த்தை காட்டியும் நாங்கள் எம்எல்ஏ ஆக்குகிறோம், உங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் செய்து கொடுக்கிறோம் என்று அவர்களை கவர்ந்து கொண்டு போனார்கள். கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு அவர்கள் சென்றார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு யாரோ 1-2 பேருக்கு சீட்டு கொடுத்திருக்கலாம். 96லும் 2006லும் எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்து சிதைத்து நிர்மூலமாக்கி விடலாம் என்ற குறிக்கோளோடு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் 5 லட்சம் தருகிறோம் என்று இச்சக வார்த்தைகளை பேசி எங்கள் கட்சியினுடைய அவைத் தலைவர் எல் கணேசன், துணை பொதுச் செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரனை கொண்டு எங்கள் கட்சியை உடைப்பது மட்டுமல்ல, தாயகத்தை கைப்பற்றுவது, எங்கள் கட்சியினுடைய மொத்த நிர்வாகத்தை கைப்பற்றுவது என்று எடுத்த முடிவுகள் அனைத்தையும் கடுமையாக எதிர்கொண்டு எலெக்ஷன் கமிஷனில் போய் போராடி நாங்கள் வெற்றி பெற்றோம். அவர்கள் முயற்சி வெற்றி பெறவில்லை. எங்கள் பொதுக்குழு உறுப்பினர்களில் 1630 பேரில் 1370 பேர் என் தலைமையை ஏற்றுக்கொண்டு அபிடவிட் கொடுத்தார்கள். மீண்டும் வரலாறு திரும்புகிறது என்று சொல்வதை போல அதே வேலையைத்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை எப்படியாவது அழைத்தார்கள் கூட்டணிக்கு. சீட்டுகள் தருகிறோம், என்னவெல்லாம் கேட்கிறோம். ஆனால் அந்த ஆசை வார்த்தைகளுக்கு எதிரிகள் கோடி இட்டு அழைத்தாலும் தொடேன் என்ற உணர்ச்சியோடு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் நேர்மையின் சிகரமாக நின்றார். இந்த ஒன்று போதும் அவர் முதலமைச்சர் என்பதற்கான வேட்பாளருக்குரிய முழு தகுதிக்கும் இது ஒன்று போதும். நான் பழசெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை. 2006 என்ன நடந்ததோ அதுதான் இப்பொழுது அவர்கள் முயற்சிக்கிறார்கள். டிட்டோ அதே வேலை. நான் என்ன குற்றம் சாட்டினேன்? ஒரு மாவட்ட செயலாளர் தேமுதிகவில் இருப்பவருக்கு 3 கோடி தருகிறோம் என்று ஆசை வார்த்தை காட்டி 3 கோடி தருகிறோம், அழைத்து வந்தார் 50 லட்சம் என்று பேசியதை நான் ஆதாரத்தோடு நேற்று வெளியிட்டேன். அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள், கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் நெஞ்சில் நெருப்பை போடுகிற விதத்தில் திமுகவினுடைய மேடை பேச்சாளர் ஒருவர் இப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இப்பொழுது இறை தூதர் என்று பேசியது. இறுதி தூதர் என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஒருவரே. இது உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, இஸ்லாமிய உலகம். எனவே இந்த வார்த்தைகள் இஸ்லாமிய மக்களுடைய உள்ளத்தை மிகவும் காயப்படுத்தியிருக்கிற நிலையில் அதற்கு கண்டனம், மறுப்பு, மன்னிப்பு எதுவுமே இல்லை. பொதுவாக அப்படி பேசியிருப்பதாக சொல்லுகிறார்கள். எச்சரிக்கையாக பேச வேண்டும் என்று கலைஞர் நேற்றைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார். இதை நேற்றைய பத்திரிகையாளர்கள் கூட்டத்திலே நான் எடுத்து சொன்னேன். இது அவர்களை மிக பாதித்து விட்டது. அதன் பிறகு என்னுடைய விளக்கத்தில் அது பிழையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் நான் கூறியது, அது பிழையாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அது நான் கனவிலும் நினைக்காத விதத்தில் நான் பேசியதாக ஒரு எண்ணம் பரவிய போது நான் மிகுந்த வேதனையுற்று, அண்ணன் கலைஞர் அவர்களை நான் உயிராக நேசித்து வந்தவன், 30 ஆண்டுகள் அவருக்கு நிழலாக இருந்தவன், நான் சாதிகளுக்கு அப்பாற்பட்டவன், நான் பெரியாரின் பெயரை சொல்லக்கூடிய முழு தகுதியை பெற்றவன், அண்ணாவின் பெயரை உச்சரிக்கக்கூடிய முழு தகுதியை பெற்றவன். ஆனால் இப்படி எண்ணம் ஏற்படுகிற விதத்தில் இந்த வார்த்தைகள் அமைந்து விட்டதனால் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். நான் செய்தது குற்றம், என்னை மன்னித்து விடுங்கள். தாயுள்ளத்தோடு அண்ணன் கலைஞர் அவர்கள் என் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டிருந்தேன். அதன் பிறகும் நான் முன்வைத்த 2 பிரச்சனைகளையும் ஊடகங்களும் பத்திரிகைகளும் பெரும்பாலும் விட்டுவிட்டன. அவர்களுக்கு எது சாதகமாக கிடைக்கிறதோ அதை வைத்துக் கொண்டு நான் பேசியதை கண்டித்த அந்த பிரச்சனைகளும், கொடும்பாவி எரிப்புகளும், என்னுடைய படத்துக்கு நல்ல கிராண்ட் டிமாண்ட், என் படத்துக்கு நல்லா கொளுத்துறாங்க, செருப்பால் அடிக்கிறாங்க. நான் பார்த்தேன். என் படங்களை செருப்பால் அடிப்பதால், காலில் போட்டு மிதிப்பதால் 30 ஆண்டுகள் திமுக கொடி நிழலில் வியர்வையும் கண்ணீரும் சிந்தி பாடுபட்ட இந்த தொண்டனை உயிரோடு எரிப்பதை போல பாடை கட்டி தூக்கி கொண்டு எரிப்பதால் அந்த கட்சி வளரும் என்றால் நன்றாக செய்யட்டும். எனக்கு அந்த வருத்தமும் இல்லை. நான் தமிழகம் பூராவும் என் தோழர்களுக்கு சகிப்புத்தன்மை வேண்டும். ஆத்திரமூட்ட பார்க்கிறார்கள்.
அவர்கள் இந்த காரியங்களை நேற்றும் செய்தார்கள், இன்றும் செய்கிறார்கள். நான் எல்லா மாவட்டத்துக்கும் எந்த இடத்திலும் ஒரு சிறு மோதலுக்கோ இதற்கோ இடம் கொடுக்க கூடாது என்று எங்கள் தோழர்கள் மிகுந்த வேதனையோடு பல இடங்களிலே எதுவும் வேண்டாம், தாராளமாக செய்யட்டும். இதன் மூலம் திமுகவை வளர்க்கலாம் நினைத்தால் அவர்கள் செய்யட்டும். இதன் மூலம் கலைஞர் அவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை ஊட்டலாம் என்றால் செய்யட்டும். அவர் மகன் புலகாங்கிதம் அடைவதற்கு இன்னும் ஏராளமான குடும்பாய்கள் கொளுத்தப்படட்டும், காலில் போட்டு மிதிக்கட்டும். அதனால எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. திருச்சி மாநாட்டில் கட் அவுட்டை உடைச்சி என் தலையை மட்டும் தனியாக எடுத்து மிதித்து தீய வச்சு கொளுத்தி சாம்பலாக்குனாங்க. நான் கேள்விப்பட்டேன், எனக்கு கலைஞர்கிட்ட போய் சொன்னாங்கன்னு. நான் இருந்தாலும் அதான் செய்வேன், தொண்டமுடைய உணர்ச்சி அதுதான் சொன்னாங்களாம். பரவாயில்ல, நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பவில்லை. நாங்கள் இதில் எல்லாம் கவனம் செலுத்தலை. மாநாட்டிலே நாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை செய்கிறோம். இந்த தமிழகத்தின் இன்றைய நிலையிலிருந்து மீட்டு என்ன செய்ய போகிறோம். ஒரு நேர்மையான ஆட்சி, முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி அமைய போகிறது. வெற்றி பெறுவது நாங்கள். நாளுக்கு நாள் மக்கள் மத்தியிலே இந்த கூட்டணிக்கு ஆதரவு பெருகி வளர்கிறது. தேர்தல் முடிந்து முதலமைச்சர் நாற்காலியில் சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அமர்வது நிச்சயம். ஒரு கூட்டணி அரசாக அமையும். தமிழகத்திற்கு ஒரு புதிய விடிவு காலம், a new dawn மலரப்போகிறது. 67க்கு பிறகு அது விருகம்பாக்கம் மாநாடு, இது மாமண்டூர் ஆண்டாள் அழகர் கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிற தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணியினுடைய மாநாடு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாத காலமாக 9 மாத காலமாக நாங்கள் நால்வரும், திருமா அவர்களும், ஜிஆர் அவர்களும், முத்தரசன் அவர்களும், நானும் ஒரு கூட்டு பறவைகளாக, ஒரு சாலை மாணாக்கர்களாக கழிவுகளை போக்குவது, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களிலே போய் உதவுவது, துப்புரவு செய்வது, நிவாரண பொருட்களை வழங்குவது, பாதிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் செல்லுவது, பிறகு நாடு பூராவிலும் மக்களை சந்திப்பது, மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ஒரு இடத்திலே போடுவது என்று 4 கட்ட பிரச்சார பயணத்தில் கோடிக்கணக்கான மக்களை சந்தித்தோம். எந்த கட்சியும் இதில் ஈடுபடவில்லை. இதற்கு பிறகு 5வது கட்டமாக 23ஆம் தேதி பகத்சிங் நினைவு நாளாகிய அந்த மார்ச் 23ஆம் தேதி தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிற நாளாக நிச்சயமாக வரையப்படும். தேமுதிகவோடு நாங்கள் கரம் கோர்த்து தேர்தலுக்காக இந்த தொகுதி உடன்பாடும் கூட்டணியும் ஏற்படுத்திக் கொண்ட பிறகு 5வது கட்ட கூட்டணியில் குறைந்த இடைவெளியிலே இருந்தாலும் இந்த கட்சியிலே இருந்து அவர் இப்பொழுது வசைபாடி கொண்டிருக்கிறாரே, கடுமையான வார்த்தைகளால் வசைபாடுகிறாரே. இந்த தேமுதிக என்ற இயக்கம் தானே அவரை நாட்டுக்கு அடையாளப்படுத்தியது. என்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். நான் 1500 கோடியெல்லாம் வாங்கிட்டேன்னு. நான் அதுக்கெல்லாம் ஒன்று சொல்ல விரும்பல. அவர் ஆத்திரத்தில் சொல்லுகிறார். அவரைத்தான் அனுப்பி வைத்தார். இந்த 3 நாள் கூட்டங்களிலும் நாகர்கோவிலிலும், பாளையங்கோட்டையிலும், சங்கரன் கோவிலிலும், கோவில்பட்டியில் சாத்தூரிலும், அருப்புக்கோட்டையிலும், பரமக்குடியிலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னால் நான் கிணற்றில் குதிப்பேன் என்றெல்லாம் பேசினார். கோவில்பட்டியில் மட்டும் சகோதரர் சுதீஷ் அவர்கள் வந்து உரையாற்றினார்கள். 24 மணி நேரத்தில் என்ன நடந்திருக்க முடியும்? ஆனால் கடுமையான முயற்சி. கொடியை முடக்குவோம், கட்சியை முடக்குவோம், சின்னத்தை முடக்குவோம் என்று சொல்வதெல்லாம் எங்கோ கேட்ட குரலாக இருக்கிறது. அவர் உச்சரிக்கிற வசனங்கள் யாரோ எழுதி கொடுத்த வசனங்களாக இருக்கிறது. தற்கொலை முயற்சி இவையெல்லாம் எங்கே தயாரிக்கப்பட்டது? இது கோபாலபுரத்திலிருந்தும் அறிவாலயத்திலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு திட்டமும் அங்குதான் வகிக்கப்படுகிறது. குருவி கூடு கட்டுவதை போல சகோதரர் விஜயகாந்த் அவர்களும் தோழர்களும் கட்சியை கட்டி எழுப்பி வியர்வையும் கண்ணீரும் சிந்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை கட்டி எழுப்பி அவர்கள் இந்த பாடுபட்டு வளர்த்த இயக்கத்தை சிதைத்து விடலாம் நினைக்கிறார்களே, அது ஒருபோதும் நடக்காது. எனவே இதே முயற்சிதான். கட்சியை கைப்பற்று, தேமுதிக சொல்லிக்கொண்டே கட்சியை கைப்பற்று. இதைத்தான் நெல்கணேசன் செஞ்சிக்கு சொல்லிக் கொடுத்தார். என்னிடம் ஒருவர் கேட்டார், சபீர் நிருபர், நீங்க கூட கட்சியை உடைச்சிட்டு வரலாம். நான் நீக்கப்பட்டவன். நீக்கியதை கண்டித்து 5 திமுக தொண்டர்கள் தீக்குளித்து இறந்தார்கள். அந்த நெருப்பிலே மலர்ந்தது எங்கள் கட்சி.
ஆனால் இவர்கள் நோக்கம் தெரிகிறது. தமிழக மக்களுக்கு தெரிவிக்கிறேன், மக்களால் ஒதுக்கப்பட்டு நிராகரிக்கப்படுகிற நிலையில் 2G ஸ்பெக்ட்ரம் கழுத்து கணக்கு மேலே கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த மாபாதகத்துக்கு மன்னிப்பு இல்லை என்று வரலாறு எச்சரித்துக் கொண்டிருக்கிற நிலையில் அந்த கூட்டு கொலையை சேர்த்து நடத்துவதற்கு உடனிருந்தது எந்த காங்கிரஸ் கட்சியோ அந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இப்பொழுது தேமுதிகவை தங்கள் பக்கம் கூட்டணியில் சேர்க்க முனைந்து முடியாமல் போய் அதை உடைக்க முயற்பதை கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கிறார்கள். மக்கள் தான் தீர்ப்பளிக்கின்ற மன்றம். கோடானு கோடி மக்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார்கள். அநீதிக்கு துணை போக மாட்டார்கள். இந்த அக்கிரம செயலுக்கு துணை போக மாட்டார்கள். எனவேதான் எங்களுக்கு நன்மை செய்கிறார்கள். இந்த மாநாடு கூட குறுகிய காலத்துக்குள் நாம் பெரிதளவு விளம்பரம் செய்ய முடியாதே என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நாங்களும் கொஞ்சம் யோசித்தோம். ஆனால் எங்களுக்கு உதவியவர்களே அண்ணன் கலைஞர் அவர்களும் அவருடைய அருமை திருமகனும் மற்றவர்களும் தான். இந்த கட்சிக்கு இந்த சோதனை கொடுக்கிறார்கள் என்ற உடனே கன்னியாகுமரி முனையிலிருந்து திருத்தணி மலையடிவாரம் வரையில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சோப தேமுதிக தொண்டர்கள் வேதனையின் உச்சத்தில், ஆத்திரத்தின் உச்சத்தில், உணர்ச்சி பிரவாகமாக இந்த மாநாட்டுக்கு வந்தே தீர வேண்டும் என்ற முடிவோடு இருக்கிறார்கள். அதே போலத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் மதுரை மாநாட்டுக்கு வந்ததை போல அதைவிட இன்னும் அதிக உணர்ச்சியோடு இங்கே வந்து கூட இருக்கிறார்கள். 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றை தலைகீழாக புரட்டி போட்டது. அது 67க்கு பிறகு இதுதான் ஒரு பரிமாணம் என்ற அந்த பரிமாணம் இதோடு அகற்றப்படும். புதிய பரிமாணம் உதிக்கும். அதற்கு நுழைவாயில் அமைக்கிற இடம் இந்த மைதானத்திலே நடக்க போகிற மாநாடு என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை இருக்கின்ற இந்த அவல நிலையிலே இருந்து தமிழகத்தை மீட்டு ஒரு புதிய விடியலை, தமிழகத்தினுடைய நலிவுகள், ஊழல், இந்த மது இவெல்லாம் நீங்கிய ஒரு ஒளிமயமான தமிழகத்தை நாங்கள் ஏற்படுத்த என்ன திட்டங்களை தரப்போகிறோம், எப்படி செயல்படுத்துவோம் என்று நாட்டு மக்களுக்கு பிரகடனம் செய்வதுதான் இந்த மாநாட்டில் சிறப்பாக இருக்கும். முன்னதாக தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் தேர்தல் பிரச்சார இசை தகடை அந்த கூட்டணியின் தலைவர்கள் நேற்று வெளியிட்டனர். இந்த பாடல்களை எழுதியவர்கள் கவிஞர் முகிலனும் கவிஞர் மணிவேந்தனும், இசையமைத்தவர் திருச்சி லோகநாதனின் மகனான மகராஜன் அவர்கள். அன்று சிங்கப்பூர் போனதனால் அவர் வர இயலவில்லை. இந்த கேசட்டை இப்பொழுது சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட என்னுடைய அருமை தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரே ராமகிருஷ்ணன் அவர்கள் பெற்றுக் கொள்வார். ஏற்கனவே ஒரு கேசட் வெளியிட்டீங்களே, இப்ப எதுக்கு இன்னொரு கேசட் வெளியிடுறீங்கன்னா, அந்த கேசட்ல 4 கட்சிகளை பற்றிய தலைவர்களை குறிப்பிட்டு தான் பாட்டு இருந்தது. இந்த கேசட்ல எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சகோதரர் விஜயகாந்த் அவர்களையும் சேர்த்து இந்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது 2வது கேசட். அன்று இருளை கண்டு கதறிய போது வெளிச்சம் தந்து வாழ்க்கைக்கே பிரகாசம் கொடுத்த தலைவனை விட்டுவிட்டு இன்று சூரிய ஒளி வந்துவிட்டதென்று கட்சி தாவலில் ஈடுபடும் துரோகிகளே, விருந்து வைத்து அழைத்துச் சென்ற சூரியனே உங்களை ஒரு நாள் சுட்டெரிக்கும். திமுகவின் இயக்கத்தில் பத்திரிகையாளர்கள் மத்தியில் உங்களது நடிப்பு என்னவோ சிறப்புதான். இந்த நடிப்பு ஒரு வார கூத்து. அதற்கு பின் உங்கள் நிலைமை நீர் இல்லாத நாத்து. பிரிந்து செல்வது இலைக்கு இழப்பே தவிர ஒருபோதும் மரத்திற்கு கிடையாது. அதேபோன்று திமுகவின் இந்த அரசியல் விருந்து நாளைக்கு திமுகவிற்கே மருந்தாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு சம்பவத்துடன் நாளைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.